இப்போ இந்திய பாதுகாப்பு படைகள்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப அமைதியா. இத்தனை நாளா நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார்னு வெளிநாட்டு நாய்களை தான் பார்த்திருப்போம். ஆனா இனிமே நம்ம கேனைன் யூனிட்ஸ்ல நம்ம நாட்டு நாய்கள், அதாவது கோம்பை, தங்கல் ஹூய் மாதிரி நாய்கள் தான் இருக்க போகுது. அடையப்பா, இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 நாய்களையும். ஒரு பக்கம் மணிப்பூரோட கம்பீரமான தங்கல் ஹுய், இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டின் பெருமிதம் கோம்பை. பார்க்கவே எவ்வளவு வித்தியாசமா பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சரி, இந்த நாய்கள் கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? எதுக்காக இப்போ திடீர்னு இந்தியாவோட மிக முக்கியமான பாதுகாப்பு படைகள்ல இது எல்லாம் சேர்க்கறாங்க? சரி, முதல்ல நாம வடகிழக்குக்கு போவோம். அங்க மணிப்பூர்ல இருந்து வர்ற இந்த தங்குல் ஹுய் இனத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த தங்கல் ஹுய், இது மணிப்பூர்ல இருக்கிற தங்கல் நாகா பழங்குடி மக்கள் ரொம்ப காலமா வளர்த்து வர ஒரு நாய் இனம். அவங்களோட பாரம்பரியத்தோட இது பின்னி பிணைஞ்சிருக்கு. பழங்காலத்துல இருந்தே இதை வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க, கிராமத்தை பாதுகாக்கவும் வச்சிருந்திருக்காங்க. சொல்லப்போனா அதோட ரத்தத்திலேயே அந்த பாதுகாப்பு உணர்வு ஊறியிருக்கு. மணிப்பூரோட அந்த அடர்ந்த காடுகள், கரடு முரடான மலைப்பகுதிகள், இது எல்லாத்துக்கும் இந்த நாய் செம்மையா செட் ஆகும். அது மட்டுமல்லாம இதோட மோப்ப சக்தி சான்ஸே இல்ல. கூடவே பயங்கர விசுவாசமாவும் இருக்கும். இந்த குணங்கள் தான் அசாம் ரைஃபிள்ஸ் படைய ரொம்பவே கவர்ந்திருக்கு. அதனால தான் ரொம்ப ரொம்ப கடினமான ரோந்து பணிகள், கண்காணிப்பு வேலைகள்னு இதுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, மணிப்பூர்ல இருந்து இப்போ நேரா நம்ம தெக்கத்தி பக்கம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம ஊருக்கே பெருமை சேர்க்கிற கோம்பை இனத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஆனா குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. அடடா, இதோ பாருங்க நம்ம கோம்பைய. எவ்வளவு கம்பீரமா இருக்கு! இதுக்கு ஏன் கோம்பைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல கோம்பைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பகுதிய பூர்வீகமா கொண்டதால தான் இதுக்கு இந்த பேர். சும்மால, இது இந்தியாவோட மிக மிக பழமையான நாய் இனங்கள்ல ஒண்ணு. இதோட உடம்ப பாருங்க, நல்ல தசை பிடிப்பா இருக்கும். கூடவே பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு குணம். நம்ம ஊர் வெயிலுக்கு இது ரொம்பவே ஏத்துது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட காவல் உணர்வு தான் அப்பாரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, வலிய தாங்கிக்கிற சக்தியும் இதுக்கு அதிகம். இதனால தான் பார்டர் பாதுகாப்பு, நைட் ரோந்து மாதிரி ரொம்ப ரிஸ்கான வேலைகளுக்கு இதை பயன்படுத்த அசாம் ரைஃபிள்ஸ் இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த 2 நாய்களை பத்தியும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும். இத்தனை வருஷமா வெளிநாட்டு நாய்களை நம்பி இருந்த நாம இப்போ ஏன் திடீர்னு நம்ம நாட்டு இனங்கள் பக்கம் திரும்புறோம்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் இல்லையா? ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியன் மாலினாய்ஸ் மாதிரி நாய்கள் ரொம்ப திறமையானவைதான். அதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதையும் தாண்டி நம்ம சொந்த இனங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி மொத்தம் 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இது பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். 1, நம்ம ஊரு தட்பவெப்ப நிலைக்கும் நிலப்பரப்புக்கும் இதுங்க நல்லா பழகிக்கும். 2, இதை பராமரிக்கிற செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. 3, நம்ம ஊர்ல வர்ற நோய்களை எதிர்க்கிற சக்தி இதுக்கு இயற்கையாவே அதிகம். 4, இது நம்ம அரசாங்கத்தோட ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு பக்கபலமா இருக்கு. கடைசியா 5வது காரணம், அழிஞ்சு போற நிலையில இருக்கிற நம்ம நாட்டு நாய் இனங்களை காப்பாத்தவும் இது உதவுது. இந்த 5 காரணங்களும் சேர்ந்துதான் இந்த முடிவு ஒரு சூப்பரான திட்டமா மாத்துது. நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்னு சொன்னோம் இல்லையா? அது வெறும் வார்த்தை கிடையாது. அது நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான கொள்கை. சிம்பிளா சொல்லணும்னா, நாம எதுக்குமே மத்த நாடுகளை சார்ந்திருக்காம நம்ம சொந்த கால்ல நிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற வளங்களையும் திறமைகளையும் நாமளே முழுசா பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த கேனைன் படையில நடக்கிற மாற்றம் அந்த பெரிய இலக்கோட ஒரு சின்ன பகுதிதான். சரி, இப்போ இந்த முடிவோட பரந்த தாக்கத்தை பத்தி பார்த்து இந்த உரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். சுருக்கமா சொல்லணும்னா, கோம்பை, தங்குல்ஹுய் மாதிரி நம்ம நாட்டு இனங்களை ராணுவத்துல சேர்க்கறதுங்கிறது வெறும் நாய்களை மாத்திர விஷயம் மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய வியூக மாற்றம். இதனால நம்ம பாதுகாப்பு படைகள் இன்னும் திறமையா, குறைஞ்ச செலவுல தற்சார்போட செயற்பட முடியும். கடைசி